வணக்கம் அன்பர்களே. இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் 1969 இல் வெளியான சிவந்தமன் மற்றும் அதே கதையினை ஹிந்தியில் 1970 இல் தர்த்தி என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. இவ்விரு படங்களின் ஒற்றுமையை பற்றி காணலாம். தமிழில் சிவாஜி கணேசன், காஞ்சனா, எம்.என். நம்பியார் மற்றும் பலர். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். ஹிந்தியில் ராஜேந்திர குமார், வஹீதா ரஹ்மான், அஜித் மற்றும் பலர். இசை ஜெய் கிஷன். போர்ச்சுகீஸ் வசந்தபுரி வாழ்க! உங்கள் சமஸ்தானத்தில் போர்ச்சுகீசிய அரசாங்கத்தின் ராணுவத்தை அமைத்துக் கொள்ள சிறு இடமளித்தார். கோரிக்கையை நிறைவேற்றினார். திவான் அவர்களை வசந்தபுரி சமஸ்தானத்தின் முடிசூடா மன்னராக எங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை நாங்கள் தெரிவித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் திவான் மக்களை சுட்டுக் கொள்கிறார். இந்த அராஜகத்தை ஒழிக்க சிவாஜி கணேசன் தலைமையில் ஒரு குழுக்களம் இறங்கி திவான் நம்பியாரையும் அவரது சகாக்களையும் ஒழித்து நாட்டை மீட்டெடுக்கிறது. இதுதான் கதை. இந்த கதை இந்தியில் ராஜேந்திர குமாரை வைத்து ரீமேக் செய்யப்பட்டது. हिंदुस्तान का एक इलाका मानने को तैयार हो रही ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். जब से आंखें हो गई तुमसे चार इस धरती पर. அவங்க உன்னை கைது செய்துட்டா சிறையில போடுவாங்க, சித்திரவதை செய்வாங்க. ஆனா நான் பிறந்த இந்த மண் மீது சிந்தப்படும் என் ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் இந்த திவான் பதில் சொல்லியே தீர வேண்டும். वो मुझे जेल में बंद कर देंगे, फिर तरह तरह के जुल्म तोड़ेंगे. दीवान को मेरे खून के हर कतरे की कीमत देनी पड़ेगी. அரேபிய அழகியா வசந்தி மேடையில நாட்டியம் ஆடுவான். ஒரு அழிவு நாட்டியம். உன் பக்கத்துல நான் சவுக்கோடையும் கை துப்பாக்கியோடையும் நின்றுகிட்டு என்ன இளவரசின்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்க நான் விரும்பல. அதுக்கப்புறம் எத்தனை முறை என்ன சந்திச்சேன்? ஏன் உண்மையை சொல்லக்கூடாது? ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. कहते हैं एक झूठ छुपाने के लिए कई झूठ बोलने पड़ते हैं. और आप जो सच बोलना पड़ा? झूठ जो पकड़ा गया. ஒரு நாளிலே என்னவா உறவானதே. अभी आसमां से जब जमीन पर देख. சொல்லுங்கள், உங்களிலே யார் பாரத்? பாரதியா? எங்களுக்கு தெரியாது. இந்த இரண்டு படங்களும் தங்களுக்கே உண்டான தனித்துவம். ஆனால் சிவந்தமன் ஒரு உண்மையான மாஸ்டர்பீஸ். நம் தமிழில் பிறந்தது பிறகு ஹிந்தியில் மீண்டும் உருவானது. இந்த திவான் ஒரு ராட்சசன், துரோகி. விடாதீர்கள், அவனை விடாதீர்கள். இரண்டு படங்களிலும் நாடு மற்றும் குடும்பத்திற்கு செய்யும் தியாகம், அரசியல் சூழ்ச்சி, உறவுகள் இடையிலான உற்சாகம் மற்றும் சிக்கல்கள், காதல் மற்றும் முடிவில் வரும் எதிர்பாராத திருப்பம். நீங்கள் இந்த இரண்டு படத்தில் தமிழா இல்லை ஹிந்தியா எதை விரும்புகிறீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க.